அதாவதுங்க கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ எதுக்கு அதை சொன்னேன்னு நான் முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். நம்ம கிருஷ்ணசாமி ஐயா இருக்காங்கல்ல, அவிய வந்து பீகாரில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி சம்பந்தமான ஆட்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த கூட்டணியா வச்சு ஆட்சியா இது பண்ணா நான் அவிகளோட கூட்டணிக்கு போவேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் முதல் சொன்னதுக்கு இங்க லிங்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. எங்களுடைய கொள்கையும் கோரிக்கையும் கோட்பாடும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பீகார் ஃபார்முலா 2 விஷயம். ஒன்று, வெளிப்படையாக கூட்டணி ஆட்சிதான் என்று அறிவிக்கப்பட வேண்டும், அதுக்குள்ள கமுக்கமாக இருக்கக்கூடாது. 2வது, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்பதும் ரெண்டும் மிக முக்கியமானதாக புதிய தமிழர் கட்சி கருதுகிறது. எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் 2026 ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் புதிய தமிழர் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. அதற்கு பிறகு எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம். ஆனால் இந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது விடிவுகள் நடக்கணும்னா அது கூட்டணி ஆட்சி மூலமாக தான் நடைபெறும். அதேபோல் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் நம்ம அரசு போடக்கூடிய திட்டங்களே முறையாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னாலும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும். இந்த 2 விஷயத்தில் புதிய தமிழர் கட்சி உறுதியாக இருக்கிறது.